ஆகஸ்ட் மந்தோடைய செகண்ட் வீக்கான இந்த வாரம் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 9 இந்த வீக்ல மொத்தமா 8 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுல எந்தெந்த படங்கள் நீங்க பார்க்கலாம், எந்தெந்த படங்கள் எந்த ஜானர்ல ரிலீஸ் ஆகுது, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நடிகர் ரஞ்சித் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க படம் தான் கவுண்டன் பாளையம். இது ஒரு லவ் டிராமா மூவி. இந்த படம் ஆகஸ்ட் 5ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது. இது சில ப்ராப்ளம்ஸால ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சூரியனும் சூரியகாந்தியும் இது ஏஎல் ராஜா டைரக்ட் பண்ணி ஸ்ரீஹரி அப்படிங்கிற நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம். இது ஒரு லவ் டிராமா மூவி. லவ் பண்றவங்க கம்யூனிட்டியால என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. வீராயி மக்கள் நாகராஜ் கருப்பையா அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணி சுரேஷ் நந்தா அப்படிங்கிற ஒரு ஹீரோவா பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இதுல வேல்ராமூர்த்தி, மறைந்த நடிகர் மாரிமுத்து, தீபா, நந்தனா அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா இருந்த ரெண்டு ஃபேமிலி சில பிரச்சனைகளால பிரிஞ்சிடறாங்க. ஹீரோ அந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்றாரு. கடைசியில ஒன்னா சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கறத மீதி கதை. லைட் ஹவுஸ் இது ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணி ஆனந்த் நாகராஜ் அப்படிங்கிறவர் நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம். இந்த படத்தோட கேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவாசல் விஜய், வித்யா பிரதீப், விஜய் கணேஷ், பைந்தவி அப்படிங்கிறவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய காதலியோட கொலைக்கு பழிவாங்க நினைக்கிற ஹீரோ பழிவாங்கினாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. மின்மணி இந்த படத்தை ஹலிதா சலீம் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எஸ்தர் அனில், பிரவீன் கிஷோர், கௌரவ் கலை அப்படிங்கிறவங்க எல்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இது சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனிட் ஆகும்போது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அதை எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ண டிராமா மூவி. P2 இருவர் இந்த படத்தை சிவம் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கன்னடம் தெலுங்கு படங்கள் நடிச்ச பகத் விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை பண்ணியிருக்காரு. யாத்திசை படத்துல ஹீரோயினா நடிச்ச சிந்து இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. பார்க் இந்த படத்தை கே முருகன் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல தமன்குமார், ஸ்வேதா தாரதி, பிளாக் பாண்டி, நீமாரே அப்படிங்கிறவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஒரு பார்க்குள்ள பேய்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. அந்தகன் ஆக்டர் பிரசன்ட் லீட் ரோலா பண்ணியிருக்க இந்த படம் அந்தாதூன் அப்படிங்கிற படத்துடைய ரீமேக். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அவர் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. அவ்வளவுதான். இந்த படங்கள் தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற தமிழ் படங்கள். இந்த படங்கள்ல இந்த வீக்கெண்ட் நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.